மாதிரி அப்படி ரஜினிகாந்த் வருவாப்ல அவருக்கு நல்லா இருக்கும். அப்படி ஃபேட் அவுட்ல வெளியே வர்ற மாதிரி அப்படி கேட்ட திறந்து வர்ற மாதிரி இந்த மாதிரி எனக்கு ரஜினிகாந்த் ரொம்ப பிடிக்கும். A few moments later. ஒரு முறை இந்த மெண்டல், இந்த லூசு, இந்த பைத்தியம், இந்த கிறுக்கு, இந்த கேன கபோதி, இந்த கபோதிக்கு ஒரு முறை அவர் சொன்னோன்னு புரிஞ்சுட்டாரு ரஜினிகாந்தா அப்படின்னாரு. அவருக்கு ஒரே ஒரு நாள் கொண்டு வந்து சிகிச்சை கொடுக்க முடியுமா மாமா அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்ல நாங்க அரை மண்டலுக்கு மட்டும் தாங்க பைத்தியம் பண்றோம், முழு மண்டலுக்கு பண்றது இல்ல, முழு மண்டலுக்கு பண்றதுன்ட்டாரு. சரி, எனக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. ரஜினிகாந்த் ரசிகர்லாம் வேற அவங்க தலைவர் 2021 ஆட்சி அமைக்க போறேன்னு சொல்றாரு. ஏன்னா மெண்டலுக்கு ஓட்டு போட்ட கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல கீழ்பாக்கத்துக்கு போன் பண்ணேன். கீழ்பாக்கத்துல நான் ஒரு மருத்துவத்துல இருக்கிறேன். கீழ்பாக்கத்துல இருக்கிற சைக்காட்டிஸ்ட் மனநல மருத்துவருக்கு கால் பண்ணி, ஐயா இந்த மாதிரி நான் திருச்சியில இருந்து பேசுறேங்க, துரைமுருகன் என் பேரு. ஐயா இந்த மணல்ல மருத்துவமனை கீழ்பாக்கத்துல இந்த இவருக்கு இந்த இன்னாரு மகன் இன்னாரு, அவர் பேர் சொந்த ஊர் மராட்டி, அவர் தமிழ்நாட்டுல பச்சை தமிழன் சொல்றாரு. ஒருவேளை தமிழ்நாட்டுல அவர் பச்சை தமிழனா 50 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆத்தா தப்பு பண்ணிருக்கணும், இல்லன்னா எங்க தாத்தா தப்பு பண்ணிருக்கணும். அந்த அடிப்படையில அவர் சொல்றாரு பிரச்சனை இல்ல. ஆனாலும் அவர் சிவாஜிராவ் கைக்குவாட்டு பேரை மாத்திக்கிட்டு இப்ப எங்களை ஆள போறோம்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு நாள் சிகிச்சை குடிக்க முடியுமான்னு கேட்டேன். சாரி தம்பி, நாங்க மூளையில மனப்பொருள் ஏற்பட்டவங்களுக்கு மட்டும்தான் சிகிச்சை கொடுக்கிறோம், மூளையே இல்லாதவங்களுக்கு நாங்க சிகிச்சை கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏர்வாடியும் கைவிட்டுச்சு, கீழ்பாக்கமும் கைவிட்டுச்சு. இப்ப ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிற ஒரே ஒரு குட்டால சீசனுக்கு குளிப்பாட்டி விடுங்க அப்படியா.